Now let us discuss a scenario 3. In part 2 itself, scenario 3. In this scenario 3, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒரு கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் எடுத்து கிளாஸ் பி உடைய ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். 150.5.0.0 கிளாஸ் பி ஐபி அட்ரஸ். என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ஒரு நெட்வொர்க்ல 100 ஹோஸ்ட் வேணும். ஒரு நெட்வொர்க்ல 100 பிசிக்கு 100 எண்ட் டிவைஸ்க்கு நான் ஐபி அசைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நான் பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கறதுல வந்து 100 பிஸ்கெட் இருக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு 1,00,000 பிஸ்கெட் இருக்கு. அதை வந்து நான் ஒரு ஆளுக்கு 100 பிஸ்கெட் வர மாதிரி பிரிக்கணும். அதை பத்தி இப்போ எப்படி நம்ம கால்குலேஷன் போட போறோம்னு சொல்லிட்டு இதுல பார்ப்போம். இதுக்கு ப்ரீவியஸா பார்த்த பார்ட் 1ல வந்து 1,50,000 பிஸ்கெட் இருக்குன்னா அது வந்து 50 பேருக்கு பிரிக்கணும்ன்றது, 1,00,000 பிஸ்கெட் இருக்குன்னா அது 50 பேருக்கு பிரிக்கணுன்றதை பத்தி பார்ப்போம். இப்போ நான் பிரிக்கக்கூடிய ஆளுக்கு 100 பிஸ்கெட் கிடைக்கிற மாதிரி 1,00,000 பிஸ்கெட் இருக்கா ஒருத்தவங்களுக்கு 100 கிடைக்கணும். கண்டிப்பா 100 கிடைச்சாகும், குறைஞ்சது 100 கிடைச்சாகும். அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் போறதுதான் இது வந்து ஹோஸ்ட் பேஸ்டு. இப்போ வந்து நம்மளுடைய கிளாஸ் பி ஐபி அட்ரஸ்ல நம்ம பிரிக்கிற நெட்வொர்க் எப்படி இருக்கணும்னா ஒரு இதுல வந்து 100 கிட வேண்டாம், ஒரு 500 ஹோஸ்ட் கிடைக்கணுன்ற மாதிரி வச்சுக்கி. 100ன்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு 500 ஹோஸ்ட் கிடைக்கணுன்ற மாதிரி வச்சுட்டு ஒரு ஆளுக்கு 500 ஹோஸ்ட், 500 ஹோஸ்ட். Let us determine number of hosts and convert to binary. இப்போ வந்து நமக்கு 500 தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அப்போனா 128 போட்டோம்னா 500 கிடைக்குமா? கிடைக்காது. அதனால கொஞ்சம் அதிகப்படுத்து. 256 tab 128 tab 64 tab 64 32 16 8 4 2 1. இப்போ அதோட தொடர்ச்சியா இப்போ நம்ம வந்து எத்தனை பிட்டு தேவைப்படும்னா இங்கேருந்து ஆரம்பிச்சாதான் நமக்கு 500 கிடைக்கும். அப்படியே இது நீண்டுகிட்டே போவோம். இங்கேருந்து ஆரம்பிச்சோம்னா 500 கிடைச்சிடும், 500க்கான பிட்டு கிடைச்சிடும். இப்போ எத்தனை பிட் இங்க 500க்கு எத்தனை பிட் தேவைன்னா 9 பிட்ஸ் தேவை. 9 பிட்ஸ் எப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும் 1, இங்கேருந்து ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து 500 கிடைக்கும். இங்கேருந்து 1 ஆரம்பிச்சிச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 பிட்ஸ். அதனால 9 பிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 9 பிட்ஸை எப்படி ரிசர்வ் பண்ணும்? Reserve bits in subnet mask and find your increment value. இப்போ நமக்கு டிஃபால்ட்டா ரிவர்ஸ்ல இருந்து 90 நம்ம ரிசர்வ் பண்ணோம். ரிவர்ஸ்ல இருந்து பண்ணோம்னா 1 2 3 4 மொத்தம் ரிவர்ஸ்ல 90 32ல 9 பிட்டு 0 போடணும். லாஸ்ட் 9 பிட்டு 0 போடணும். அப்பனா மீதி இருக்கிற 23 பிட்டு 1 ஆயிடும். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7. மீதி இருக்கு 0, ஒரு பிட்டு 0, மீதி 8 0 0 0 0 0 0 0 0 0. 8 பிட் வந்துருச்சா? இப்போ இந்த 9 பிட்டு ரிவர்ஸ் ஆட்டோம்னா நம்ம 0 போட்டாச்சு. இப்போ ரிசர்வ் பண்ணியாச்சு, ஹோஸ்ட் பிட்டு நம்ம ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்போ இதோட சப்நெட் மாஸ்க் போட்டீங்கன்னா 255 ஈஸியா போறதுக்காக பிரிச்சு வச்சு 255 255 254. எப்படி 254னா இப்போ 8 பிட் இருக்கு. இந்த 8 பிட்டுக்கு வேல்யூ போட்டோம்னா 128 + 64 + 32 + 16 + 8 + 4 + 2. இந்த 1 0 ஆயிடுது. அதனால 254. இங்கே 0. இப்போ கால்குலேஷன் போட்டாச்சு. இப்போ இன்க்ரிமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா
இங்க முடியுது. இங்க இன்க்ரிமெண்ட் வேல்யூ முடியும் போது 2 இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2. இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2. இப்போ அடுத்த ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூஸ் இன்க்ரிமெண்ட். இப்போ இதோடைய சிஐடிஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிடும். சிஐடிஆர் வேல்யூன்றது ஒன்றும் இல்லை, இந்த சப்நெட் மாஸ்க்கை போடுறத அப்படி ஷார்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் போடுறது தான் சிஐடிஆர் வேல்யூ. 8 + 8 + 7 16 + 7 23. Use increment to find your network range. இப்போ 150.5.0.0 ஸ்டார்டிங். இப்போ நெட்வொர்க் ரேஞ்ச் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அடுத்த நெட்வொர்க் ரேஞ்ச் 150.5. எங்க சேஞ்சஸ் வருது? தேர்ட் ஆக்டெட்ல, மூணாவது பாகத்துல சேஞ்ச் வருது. நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூனா 2 சேஞ்ச் பண்ணிருப்போம். 2.0. அடுத்தது 150.5.4.0. அடுத்தது 150.5.6.0. அடுத்தது 150.5.8.0. இது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? 150.5.254 வரைக்கும் போகும். 252 வரைக்கும் போகும் கடைசியா. இப்போ இதோட லாஸ்ட் அட்ரஸ் என்ன? 150.5.7.255. இது ப்ராட்காஸ்ட் ஐபி. இதோடைய ஸ்டார்டிங் ஐபி 150.5.6.1லேருந்து 150.5.6. 7.254. இப்போ அது மாதிரி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். இங்கே மேலேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு டைப் கிடைக்கும். போடுவோம். இங்கே 4.1 வரும். இங்கே 5.0 வரும். இங்கே ப்ராட்காஸ்ட் ஐபி 5.255. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2.1லேருந்து 3.254. இங்கே அது மாதிரி 0.1லேருந்து 1.254. இங்கே ப்ராட்காஸ்ட் ஐபி 3.55. இங்கே ப்ராட்காஸ்ட் ஐபி 1.55. ஸோ இது மாதிரி தான் கால்குலேஷன் வரும். இப்போ அடுத்து இங்கேயும் நானும் சின்ன பண்ணியிருக்கிறேன். 150.5.254 இருக்கும். ஸ்டார்டிங் ஐபி .0. இங்கே 150.5.255 வரும். இங்கே ஸ்டார்டிங் ஐபி 150.5.254.1லேருந்து 150.5.255.254. இப்போ இந்த நெட்வொர்க்கில் இப்படியே நம்ம பிரிச்சுட்டே போனால் இப்படி தான் வரும் ஐபி அட்ரஸ்.
இப்போ நான் இங்கே நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன், அதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ஃபில் பண்ணுங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த சப்நெட்டிங் பார்க்குறோன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் தேர் ஆர் பிரைவேட் ஐபி அட்ரஸ் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு, பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த ஐபி அட்ரஸ்ன்றது 32 பிட் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்ல அதை வந்து நம்ம எப்படி மோர் எஃபிஷியண்டா அந்த அட்ரஸை யூஸ் பண்றோமோ அதுக்காக தான் இந்த சப்நெட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பின்கோடு இருக்கு இந்தியா ஃபுல்லா. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ல ஆரம்பிக்கும். இதே கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டோம் 57ல ஆரம்பிக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 60ல இருந்து ஆரம்பிக்கும், 6 லட்சத்தின்னு சொல்லுவோம். இப்போ கர்நாடகாலாம் 57 லட்சத்தி, சாரி 5,70,000 ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி இப்போ ஒரு ஏரியாவுக்கு நம்ம இப்போ சப்நெட்டிங் நம்ம பிரிக்கிறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஐபி பூல் இருக்குன்னா அதை வந்து எப்படி பிரிச்சு இப்போ இந்தியாவுக்கு ஒரு சப்நெட் ஒரு ஐபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த சப்நெட்டிங்கை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சப்நெட்டிங்கிறது முக்கியம். ஐபியை மோர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஐபியாக இருந்தால், ப்ரைவேட் ஐபியாக இருந்தால் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள அந்த ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணும்போது இந்தியாவில் சென்னைக்கு 10 சீரியஸ்ல யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மும்பையில் 192 சீரியஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ரைவேட் ஐபி. அது போல் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஐபி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சப்நெட்டிங்ன்ற கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம கண்ணாமுன்னான்னு பிரிக்க முடியாது, அது ஒரு மெத்தடாக பிரிக்கணும். அதுக்காக தான் இந்த சப்நெட்டிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது சினாரியோ 4. இந்த சினாரியோ 4ல ஒரு கிளாஸ் ஏ ஐபி இருக்கு. 10.0.0.0.0. என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னா 100 host per network. 100 host per network. அதே கால்குலேஷன் தான். Determine number of host and convert to binary. 100 சிம்பிள். 128 64 32 16 8 4 2 1. இப்போ இங்கேருந்து போட்டோம்னா நமக்கு அந்த 100 கிடைச்சிரும். அப்போனா எத்தனை பிட்டு? 7 பிட்டு. எத்தனை பிட்டு? 7 பிட்டு. 100க்கு 7 பிட்டுக்கு நமக்கு தேவைப்படும் 7 பிட்ஸ். இப்போ கிடைச்சிருச்சு. அடுத்தது reserve bits in subnet mask and find your increment. இப்போ சப்நெட் மாஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸ்ல கடைசியில 7 பிட் மட்டும் தான் 0 போடணும், மீதி எல்லாம் 1 1 1 1 1 1 8 1 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1. மீதி 8 பிட் 0, 7 பிட் 0 0 2 3 4 5 6 7. இப்போ இந்த 7 பிட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு சப்நெட் மாஸ்க் போட்டிங்கன்னா sub 255 255 255 128. நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 128 தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐபி ஃபர்ஸ்ட் பைனரிக்கு வந்து வேல்யூ என்னன்னா 128. இப்போ நம்மளுடைய சிஐடிஆர் வேல்யூ சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிச்சாச்சு. 255.255.255.128. இந்த சப்நெட் மாஸ்க் தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஐபி பிலாங்ஸ் டு விச் நெட்வொர்க்னு கண்டுபிடிக்க முடியும். சப்நெட் மாஸ்க் ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த கால்குலேஷன். இதோட சிஐடிஆர் வேல்யூ 6 + 8 + 8 + 8 24 + 1. Hmm. 24 + 1 25. இப்போ இதோட சப்நெட் மாஸ்க் 25 நமக்கு கிடைச்சிருக்கு. சிஐடிஆர் வேல்யூ. இப்போ தேர்ட் ஸ்டெப், யூஸ் increment to find your
நெட்வொர்க் ரேஞ்ச். இப்போ 10.0.0.0 ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஐபி, நெக்ஸ்ட் நெட்வொர்க் 10.0.0.128. அடுத்த நெட்வொர்க் 10.0.0.1.0 வரும். ஏன்னா 128 + 128 256 வரும். 256னா இங்கே 1 வந்துடும், இங்கே 0. அடுத்தது 10.0.1.128, 10.0.2.0. இது அப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். இது பெரிய நெட்வொர்க்கு. இது எத்தனை வரும்னா, இதில் எத்தனை சப்நெட் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தோம்னா, அதுக்கு கால்குலேஷன் நம்ம முன்ன ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். 2n. இது எத்தனை நெட்வொர்க்கு வேணும்னு பார்த்தோம்னா 2n. இந்த என்னன்றது அதோடைய சப்நெட் மாஸ்க் பிட். 2 சப்நெட் மாஸ்க் பிட் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இது வந்து கிளாஸ் A ஐபி அட்ரஸ். 23ல 8 கழிச்சிட்டோம்னா ஒரு வேல்யூ வரும். 23ல 8 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வரும்? 25ல 8 கழிச்சிட்டோம்னா 17. 2^17 இத்தனை நெட்வொர்க் நமக்கு கிடைக்கும். இதில் நெட்வொர்க் இப்படியே போட்டு போயிடணும்னா நமக்கு வந்து இத்தனை நெட்வொர்க் நமக்கு கிடைக்கும், சப்நெட் கிடைக்கும். இப்போ ஹோஸ்ட் 2^n-2. இங்கே என்னன்றது குறிக்கிறது வந்து எதுனா எத்தனை இந்த பிட்டு. இங்கே எத்தனை பிட்டு? 2^7. 2^7ன்றது 128. 128 - 2 126. 126 ஐபி நமக்கு ஒரு நெட்வொர்க்கில் 126 ஐபி கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்டிங் ஐபி 10.0.0.1லேருந்து எண்டிங் ஐபி 10.0.0.126. இங்கே ப்ராட்காஸ்ட் ஐபி 10.10.0.127. இப்போ இதே மாதிரி தொடர்ச்சியாக கால்குலேட். இந்த 10ன்றது கொஞ்சம் 10 நெட்வொர்க், இந்த கிளாஸ் ஏ நெட்வொர்க்கில் கொஞ்சம் கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து அது நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதே சினாரியோ நீங்கள் மறுபடியும் ஹோம்ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.